ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து டிஆர்பிபிஜி கம்ப்யூட்டர் இன்ஸ்பெக்டரில் 2019 நடந்த எக்ஸாமில் கேட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவர் யூஸ்டு இன் ஓஎல்இ டிபி ஸ்கால்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது டிரைவருடைய நேம் தான் கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பி தான் கரெக்டான ஆன்சரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மொத்தம் வந்து பொதுவாக 2 டிரைவர் இருக்குது. ஓடிபிசி அப்படின்னு ஒரு டிரைவர் இருக்குது. அதாவது ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. அதோட அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. அதே மாதிரி ஒரு டிரைவர் இருக்குது, ஜேடிபிசி அப்படின்னு ஒரு டிரைவர் இருக்குது. இது வந்து ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டின்னு சொல்கிறோம். மொத்தமே இப்படி 2 டிரைவர் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு பியில் வந்து ஜேடிபிசின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா, தி ஃபைல் ஃபார்மேட் தட் யூசஸ் எ ஷார்ட் அண்ட் representation of musical notes and duration stored in numerical form is அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து மியூசிக்கோட சம்மந்தப்பட்ட விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க மிடி தான் இருக்குது. ஏன்னாக்க மிடியோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் வந்து எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கீபோர்டில் தான் அது யூஸ் பண்ணுவோம். இப்போ கீபோர்டில் பார்த்தீங்கன்னா கிட்டார் சவுண்டு கிடைக்கும், அதுக்கப்புறம் வயலின் சவுண்டு, ட்ரம்பட் சவுண்டு, இந்த மாதிரி நிறைய சவுண்டு கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி மிடி இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ்லாம் கிடைக்குது. அதனால் எது மியூசிக்கோட சம்மந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிடி தான் கரெக்டான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. சரி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தி ஃபோக்கஸ் அண்ட் பிளர் ஈவெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப். அதாவது ஃபோக்கஸும் பிளர் ஈவெண்ட்டும் எதோட சேர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து 2 ஆன்சரும் கரெக்டு. எலிமெண்ட் ஈவெண்ட்ஸும் கரெக்டு தான், விண்டோ ஈவெண்ட்ஸும் கரெக்டு தான். எலிமெண்ட் ஈவெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த இன்புட் பாக்ஸு, அதுக்கப்புறம் காம்போ பாக்ஸு, அதுக்கப்புறம் லிஸ்ட்டு பாக்ஸு, இந்த மாதிரி இதுக்கெலாம், இந்த மாதிரி எலிமெண்ட்ஸுக்கெலாம் சம்மந்தமானது. இப்போ வந்து இன்புட் பாக்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து ஃபோக்கஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறோம். நீங்கள் இன்புட் பாக்ஸை விட்டு கர்சரை வெளியில் கொண்டு போயிட்டீங்கன்னா அது வந்து பிளர் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் காம்போ பாக்ஸ், லிஸ்ட் பாக்ஸுக்கும். நீங்கள் லிஸ்ட் பாக்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஃபோக்கஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஃபோக்கஸ் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். நீங்கள் லிஸ்ட் பாக்ஸ் விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னாக்கா அது வந்து பிளர் ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் விண்டோக்கும். விண்டோ வந்து நீங்கள் ஒரு விண்டோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த விண்டோ வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதனால் அது வந்து அந்த விண்டோவுக்கு வந்து ஃபோக்கஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறோம், ஃபோக்கஸ் ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். நீங்கள் அந்த விண்டோவை விட்டு நீங்கள் வேறு ஒரு விண்டோவை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த பழைய விண்டோவுக்கு வந்து பிளர் ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஃபோக்கஸ் வந்து அந்த ஈவெண்ட்டை விட்டு வெளியில் போயிடுச்சுனாக்கா அது வந்து பிளர் ஈவெண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஈவெண்ட்டு வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஈவெண்ட்ஸ் தான், ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுற ஈவெண்ட்ஸு. இது பார்த்தீங்கன்னா கிளிக் ஈவெண்ட் இருக்குது, டபுள் கிளிக் ஈவெண்ட் இருக்குது. இப்போ நம்மளுக்கு கேட்ட அந்த பிளர் ஈவெண்ட் இங்கே இருக்குது. அது வந்து எது கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஈவெண்ட்டு கீழே வரும். அதே மாதிரி ஃபோக்கஸ் ஈவெண்ட்னு ஒன்று இருக்குங்க, இந்த ஃபோக்கஸ் ஈவெண்ட்டு இது வந்து இதுவும் ஃபோக்கஸ் ஈவெண்ட் டாபிக் கீழே தான் வரும். இதில் முக்கியமான ஈவெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக்கஸ் ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் கீபோர்ட் ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் மவுஸ் ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் இன்புட் ஈவெண்ட்டு. இன்புட் ஈவெண்ட்னு ஒன்று இருக்குங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முக்கியமானது. அதனால் இந்த பேஜ் W3 ஸ்கூல்ஸில் இருக்கிற இந்த பேஜை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ப்ரிடிக்ட் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரிடிக்ட் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடுன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னு ஒரு வேர்டை வந்து வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி
இந்த இ லெட்டரை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து என்ன ஆன்சர் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து 14 தான் ஆன்சர் வரும். அதாவது இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் என்னன்னீங்கனாக்கா மொத்தம் வந்து இந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கிற வேர்டில் வந்து எத்தனை இ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இ இருக்குது. இதில் வந்து எந்த இ வந்து இந்த செலக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷன் வந்து எந்த இ வந்து எந்த இ பொசிஷனை வந்து இண்டெக்ஸ் பொசிஷனை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கிற இந்த இயை தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதாவது 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14th பொசிஷன் தான் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ டாட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 14th பொசிஷன் தான் ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது வந்து இண்டெக்ஸ் ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்ரு இயை தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஃபஸ்ட்டு இயில் உள்ள அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதாவது 0 1 2 3 4 5 6 6th பொசிஷனை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து ஏ டாட் இண்டெக்ஸ் ஆஃப்னு கொடுத்து நீங்கள் அந்த வேர்டில் இல்லாத ஒரு லெட்டரை கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் வந்து நமக்கு -1 தான் கிடைக்கும். ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா -1. அந்த வேர்டில் இல்லாத லெட்டரை நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா -1 தான் கிடைக்கும். அதே மாதிரி லெட்டர் தான் கொடுக்கணுமா, ஏன் வேர்ட்லாம் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேர்டாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்னு கொடுத்து நீங்கள் இது சர்ச் பண்ண சொல்லலாம். இல்லாட்டினா இன்ஜினியர்ன்ற வேர்டும் கொடுத்துக்கலாம். இல்லாட்டினா இன்ஜினியரிங்ன்ற வேர்டும் கொடுத்துக்கலாம். இல்லாட்டினாக்கா ரிங்ன்ற வேர்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லாட்டினா இன்ஜின்ற வேர்டும் கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஐ வந்து கேபிட்டல் லெட்டர் ஐ, அதே மாதிரி ஓவும் கேபிட்டல் லெட்டர் ஓ. அதே மாதிரி இண்டெக்ஸ் ஆஃப்ன்ற ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓ வந்து கேபிட்டல் லெட்டர் ஓ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் தி கரெக்ட் சின்டாக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் தி கரெக்ட் சின்டாக்ஸ் ஃபார் ரெஃபரிங் டு an external script கால்டு sample.js. sample.jsன்றது அது வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலு. அதை வந்து எப்படி ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டுன்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஏ ஆப்ஷனும் பி ஆப்ஷனும் தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் பண்ணும். இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் வந்து எஸ்ல தொடங்குது. சோர்ஸ் ஆட்ரிபியூட் இந்த எஸ்ஆர்சினா சோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஆட்ரிபியூட்டும் எஸ்ல தொடங்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை ரெஃபர் பண்ணோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். அதனால் .js எஸ்ல முடியுது. அதனால் 3 எஸ்ஸை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 எஸ்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு எஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஸ்கிரிப்டுன்ற டேகுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அடுத்த எஸ் வந்து நம்ம சோர்ஸ் ஆட்ரிபியூட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து எஸ்ல தான் முடியுது. அந்த மாதிரி இந்த 3 இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஜெப நேரம். ஏசாமி படித்த பாடங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. ஆமேன்.